வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது, டேட்டா வந்து இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து இருக்கும். சேலரி 15,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 20/12/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 8th 10th படிச்சிருந்தாலே வந்து போதும். அல்லது நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது டிப்ளமோ டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து நீங்கள் போட்டியிடலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் 20/12/2023 கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய நேம், உங்களுடைய ஜெண்டர் என்ன, அதுக்கப்புறம் உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நாள், மந்த்து, இயர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஜ் என்ன, கல்வி தகுதி என்ன, இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் என்ன, அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ரிலீஜியன் என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி, அதனோட உட்பிரிவு, சொந்த மாவட்டம் என்ன அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பள்ளி மாட்டுச் சான்றிதழ், அதாவது வந்து டிசி ஜெராக்ஸு, கல்வி தகுதிக்கான சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸோ இதெல்லாமே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆதார் கார்டு, ஸோ இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இது கூட கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு போஸ்ட் கவரும் வாங்கி அதையும் வந்து நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. இது எதுக்குன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இதுவும் வந்து கேட்டிருக்காங்க. கம்பல்சரி 30 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் போஸ்ட் கவரும் வாங்கி வந்து அனுப்பணும். ஒவ்வொன்றையும் வந்து சுய சான்றப்பம் அப்படின்னு எழுதி ஜெராக்ஸ் காப்பீஸில் எல்லாத்தையுமே வந்து எழுதி நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன். என்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது அலுவலக உதவியாளர் கேட்டகரியில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு குரூப் 4க்கு ஈக்குவலான சேலரி எந்த ஒரு எக்ஸாம்ஸுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். 15,700 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலௌன்ஸு உங்களுக்கு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக கிடைக்கும். அதிகபட்சம் 58,100 வரைக்கும் வந்து உங்களுடைய சேலரி வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இதில் ஜென்ரல் கேட்டகரியில் போட்டியிடுறவங்களா இருந்தீங்கன்னா 32 வயது, பிசி எம்பிசி 34 வயது, எஸ்சி எஸ்டி 37 வயது வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக வந்து இடஒதுக்கீடு என்னென்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து இவங்க 8th தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எது படிச்சிருந்தாலும் போதும், அல்லது 12th அல்லது டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் 8th படிச்சிருக்கணும், உங்களுக்கு சைக்கிளாவது வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இவங்க கேட்டிருக்கூடியது. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா தமிழக அரசனுடைய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, அதாவது பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து எந்த ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகதுருகம் அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றியத்துலேருந்து வந்து இவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு தென் அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபில் பண்ணி அது கூட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே வச்சு இவங்க கொடுத்துக்கூடிய இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ அதையும் வந்து பார்த்துங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின
உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.